இதான் அந்த வீடு என்ன அந்த கல்லுங்க வந்திருக்கேன். இந்த கல்லு தான் அந்த வீடை கொண்டு போனது. இங்கே பாருங்க மக்களே, உங்களோட புத்தகம், உங்களோட உடுப்புகள். அது வந்து ஒன்று மருமா கல்யாணம் முடிச்சு 5 மாதம் தாங்க அந்த பிள்ளையும். 5 மாதம் தாங்க. 5 மாதம் கேப்பரியாக இருந்துச்சு. ப்ளேஸ் பண்ணி எடுப்பாங்க. அதில் எடுத்துட்டு அதோட 2 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளைன்னு. இப்போ அதை சரி அவங்க மீட் பண்ணியிருப்பாங்களா, மெட்டிக்காதில் கொண்டு வந்து அந்த பிள்ளைய 2 சரி மீட் பண்ணியிருக்கலாமா. அதாவது அண்டை தானே நீங்கள் ஸ்கேன் பண்ணி தந்துவாங்க? ஸ்கேன் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு தான். ஓகே, இது வந்து மடுல் சீமை வட்டாவத்தை என்ன அப்படின்ற இடத்துலாம் போகிறோம். இப்போ நாங்கள் போகிற பார்த்தீங்கன்னா அந்த 8 பேர் இறந்த இடத்துக்கு. அந்த தங்கச்சியும் அந்த தம்பி இங்கே இந்த இடத்துல நின்று எடுத்துட்டோம். இதில் இருந்தவங்க அவங்க 2 பேர்த்து இங்கே இது எடுத்துட்டோம். மனைவியை தூக்கி பார்த்து ஒரு துண்டு காலில் சதல்ல. இங்கே பாருங்க மகளே, இது பெரிய ஒரு போராடா சத் மண் இதெல்லாம் வந்தே தாங்க. நீங்கள் இதுக்குள்ளே இருந்தீங்களா? இந்த பக்கம் வீடு இருக்கு அப்படியே ஒரு வீடு இருக்கு, அங்கே ஒன்றும் இல்லை. பாருங்க மகளே, இதுக்குள்ளே இருந்தால் தோண்டி எடுத்திருக்காங்க பாருங்க. அப்பா 2 ஆம்பளை பிள்ளையா அப்படின்னா சந்தோஷமா இருந்தோம். ஐயோ இப்படி வந்துரு வந்து மகளே, நீங்கள் போன பாட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் இறந்த அந்த குடும்பத்தை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ணாக்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பின்னுக்கு ஆட்டோவில் வராங்க, நாங்கள் பைக்கில் போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஏறுங்க. ஓ, அவங்களை பின்னால் வேணா. சரி, நீங்கள் சைடாக இல்லை கொஞ்சம் இது. நீங்கள் போங்க, நான் அப்படி பின்னால் வரோம். பாரு அண்ணாக்கெல்லாம் கூட்டி போகிறாங்க பாருங்க. ஓகே ஓகே, இந்த ஆட்டோலாம் கூட்டி போகிறாங்க அண்ணாக்கள். நாங்கள் பின்னால் போகிறோம். அவ்வளோ பெரிய இறக்கண்டா அது. பாருங்க மக்களே, நாங்கள் போகிற இடத்த ஓடுதாயிரா நிச்சயம் அது அதுதானே அவ்வளோ இறக்கண்டா அது. இங்கே பாருங்க மக்களே, இதில் கொஞ்சம் சறுக்க மாட்டா. சரி ஓரம் சறுக்க மாட்டா. சரி, இப்படி பாருங்க எப்படி போதுண்டு. அது பாய்க்க போடியா? ஓகே, ஓகே மக்களே, என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த போய்கொண்டு இருக்கோம் வாகனத்தில் போடுடு. ஓகே, இது வந்து மடுல் சீமை வட்டாவத்தை என்ன அப்படின்ற இடத்துலாம் போகிறோம். இப்போ நாங்கள் போகிற பார்த்தீங்கன்னா அந்த 8 பேர் இறந்த இடத்துக்கு 6 பேர். ஓகே, 8 பேர் சொன்னாங்க.
6 பேர் அந்த பேபி கிடைக்கிறது பேபி அதுவும் இதுதானே. அதை எடுத்து ஓகே ஓகே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த இரட்டை குழந்தையோட சேர்த்து 8 பேர் மொத்தமாக வந்து உயிரிழந்த அந்த இடத்து தான் நாங்கள் போகிறோம். போயிட்டு பாவ விலங்கும் இப்படி அந்த இது வந்திருக்கேன் சொல்லிட்டு அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அது வந்து நீங்கள் வரும்போது வந்து அந்த பாலத்தை உடச்சி வந்திருக்கேனே. அந்த பாலத்தோட வந்து தான் கீழே இது. ஆ அந்த ஃபோட்டோஸ் வந்து தெரியுதுல்ல. அந்த ஃபோட்டோஸ் அந்த சைடில் உள்ள வீடு தான் போய் அந்த சைடு இருக்கு பார்க்குதுல்ல. வெட்டிக்கில் உள்ள வந்திருக்காங்க. ஒரு சமீர் சமீரா அப்பீல் நேசரி இது நேசரி இது எது இதுவும் போய் இது நேற்று அன்னைக்கு போனேன் சார். நான் ஸ்கூல்ல ஓகே ஓகே. இது இருந்து சரிஞ்சிருக்கேனே. தண்ணி கூட போக அந்த மண் சரிவு ஏற்படுதுன்னு அந்த ஒரு படையா இடிஞ்சு வரதானே. ஆனால் பெரிய ஒரு அகலமாக வந்திருக்கு. இந்த கிராமே போயிருக்குமே. எத்தனை பேர் இருந்தவங்க இந்த இது நடக்கக்குள்ள? வீட்லையா? இல்லை மொத்தமாக அந்த ஏரியாவிலே இதற்கு வந்து 220 குடும்பம் இருக்குது. 220 குடும்பம் என்ன? அந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்தை விட என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய ஒன்றும் செய்யலை. யோசிச்சு பாருங்க, அந்த உயிருக்கு நிகராக நம்ம ஒன்றும் செய்யலை. அது இல்லை. நான் ஃபோன் பண்ணி எவ்வளோ தூரம் என்ன மேலே இருந்து கீழே? பைக்கில் வரலாம், சறுக்குது. சறுக்குமா? பிரேக் பிடிச்சாலும் சறுக்கிட்டு போயிடும். ஏறியும் போயிடல. அது என்ன திருப்பி வந்தாலும் கீழே வந்தாலும் ஏறி போயிடா. இதில் தான் நாங்கள் தூக்கணும். இதெல்லாம் தூக்கிட்டு போனீங்க? இதெல்லாம் கொண்டு போனீங்க? பெரிய கஷ்டப்பட்டு பெட்ஷீட் போட்டு பெட்ஷீட்டில் பிடிச்சி தான் கொண்டு போனோம். 6 பேரையும் பெரிய கஷ்டப்பட்டு மேலே எடுத்தோம். நாங்கள் நியூஸ்லாம் பார்த்தோம். நாங்கள் அதெல்லாம் ஏன்னா எங்களுக்கும் நெட்வொர்க் இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க.
இது பானோலத்தில் வந்து அதெல்லாம் நாதாங்க பண்ணிருந்துச்சு. இந்த வாரி வர எதில் பார்த்து வா மெது சனு சருக்கம் என்ன இதில் ஓகே அது உங்களோட வீடு தானே ஐயா மகளே என்னண்டா அந்த 6 பேர் என்ன அந்த 2 குழந்தை சேர்ந்து 8 பேர் அந்த இறந்து போன அந்த பிள்ளைகள அப்பா வந்து இவர் தானே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் எங்கே இருந்தீங்க சம நடக்கூட நாங்கள் அந்த முன்னுக்கு விராந்தில் படுத்துருந்தோம் அன்றைக்கி பாபாலாம் படிக்க இருந்தோம் அந்த முன்னுக்கு விராந்தில் படுத்துருந்தோம் நான் அதனால தான் நாங்கள் அந்த தவாளிச்ச அந்த பாபாவை நானும் வைப் பண்ணேன் அது வைப் மேலே வந்து கல் விழுந்து பாபா மேலே எல்லாம் விழுந்துருச்சு பாபா மேலே வந்து பீரை வந்த கைக்கு நான் எலும்பி பிடிச்ச அளவு தூக்கிட்டேன் மல்லத்தனங்கள் யாரும் வரையில இருக்குது சத்தம் போட்டு வர இந்த வரையில பிளோக் ஆகிடுச்சு தண்ணி ரோட்டெல்லாம் அது பிற்பாடு தான் அந்த பாபாட்ட இருந்த போன்றை தான் கோல் அடித்தாங்க முங்கல்கெல்லாம் கோல் அடித்து எல்லாம் வந்தாங்க பார்த்துட்டு வருமா ஐயோ வாங்க ஐயா இதோ பார்த்துறேங்க எப்படி அந்த வழுக்கும் பார்த்துறேங்க இங்கே பாடுற அம்மா என்னடா அது கடவுளே ஐயோ சரி அங்கே வாரா டேய் வா இங்கே எப்படி வா மெது இங்கே வா மெது இங்கே வா காடும் இதான் அந்த வீடு என்ன ஐயோ இதுல இருந்து இந்த வீடு இருந்துச்சு இதுல இருந்தேனே இந்த கல்லாம் வந்து தான் அது வீடு அடிச்சு கொண்டு போகுது இந்த கால் அந்த காலில் வந்திருக்கேன் இந்த கல்லு தான் இந்த வீடை கொண்டு போனது பேபிக்கு அடிக்கிற அக்காவும் வா வா விளையாடல பேபிக்கு அடிக்கிற அக்காவும் அந்த தங்கச்சியும் அந்த தம்பி இங்கே இந்த இடத்துல நின்று எடுத்துட்டோம் இதுல இருந்தவங்க அவங்க 2 பேர்த்து இங்கே இது எடுத்துட்டோம் மற்ற 4 பேரும் இங்கே வந்தாங்க இதுக்குள்ளே இந்த கல்லுக்கு நேரே என்ன கல்லு கீழே கீழே அந்த பீரோ காட்டியில் இங்கே பாரு கல்ற சைஸை பாரு இங்கே பாருங்க மகளே இது பெரிய ஒரு பாறடா பைசா இது பெரிய மலை தானே என்ன இது கல்லுன்னு சொல்லலாம் பெரிய மலை இது ரோட்டோன்னு இருக்குண்ணே
ரோட்டில் ஓட்டோ இவங்கட வந்து வளவு ஆ அவங்களோட வாகனம் கிடக்குது இல்லை எங்களை நிப்பாட்டி இருந்து அங்கே போயிட்டு ஆ எல்லாம் ஒரு ஓட்டோ உண்டா பாருங்க மகளே இந்த இதுதான் ஒரு சாலை கொண்டு போட்டு போட்டு எது ஆ இந்த பக்கம் வீடு இருக்கு அப்படியே ஒரு வீடு இருக்கு அங்க ஒன்றும் இல்லை அங்கே ஒன்று அதுக்குள்ளேயே ஆட்கள் இருந்தது தானே அவங்க அவங்களுக்கு ஒன்று அவங்களும் ஒன்றும் இல்லை பாருங்க மகளே இதுக்குள்ளே தான் தோண்டி தோண்டி எடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல இருந்தால் 4 பேர் ஆக்களை வந்து தோண்டி தோண்டி எடுத்திருக்காங்க இதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படியே தரமட்டமாயிடுச்சு இதை பார்த்தாலே தெரியும் தரமட்டமாயிருக்கு பார்த்தீங்களா எப்படி அது என்ன அடிச்சு அடிலாம் இங்கே வந்தீங்க கடவுளே எப்படி இருக்குண்ணே இங்கே பாருங்க மகளே உங்களோட புத்தகம் உங்களோட உடுப்புகள் எவ்வளோ கற்பனையோட எவ்வளோ கவலையோட இருந்தீங்க பீரோலாம் அப்படி நொட்டிங்க வைக்கிறாங்கண்டு இது விட்டு அந்த முன் இதுண்ணே விட்டு இப்படி தானே கல் வீடாக தானே இருந்தது இப்படி கல் வீடு தானே அது அந்த தொங்கல் சுவர் என்ன கிச்சன் கிச்சன் ஆ இதோட கல் இதோட ஃபுல்லாக கல் வீடுண்ணே வழியே கொஞ்சம் பாண்டா அப்படி வந்துருக்கண்டு பாரு ஓகே இங்கே பாருங்க மகளே மா பார் ஐயோ இப்படி வந்துரு வஞ்சர் எவ்வளோ தூரம்டா நம்ம ரோட்டுக்கு கீழடாது ரோட்டுக்கு மேலே இருக்கு அப்படியே மேலே இது இப்படித்தானா இருந்தது இப்படி பள்ளமா இருந்தது அது தேயிலை தோட்டமாக தான் இருந்தது இது கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் போயிருக்கையா அப்படி தனி எக்ரியண்ட் ஒரு இடம் இருக்கு அது மட்டும் இது அப்படியே தான் போயிருக்கு அப்படியே போயிருக்கு இது இந்த சின்ன இந்த தண்ணி போற அளவு தான் இங்க கெப் ஒன்று இருங்க இது வந்த பிறகு தான் அங்கே தான் கிணறு ஒன்று இருந்து அந்த பெரிய கல் ஒன்று இருக்கு அது இருந்த மேல அந்த கல்லு இருந்த மேல கிணறு இருக்கிற கல்லு அங்க இருந்த கல்லு தான் அது இன்னொரு கல்லு மேல இருந்து வந்த கல்லு அது பண்ணியே போயிட்டு இதை விட பெரிய இதோட பெரிய கல்லு அந்த கல்லு இந்த கல் அங்க இருந்து இந்த கல் இந்த கல் எல்லாம் இந்த ஏரியால இருந்து தான் வந்திருக்கு இங்க இருந்து வந்தீங்க தண்ணிக்கு அந்த அறுப்பட்டு வந்தையில வந்து மூடுனே தான் இது பாருங்க எப்படி சேதமா இருக்கு 8 உயிர் மகளே இந்த வீட்டுல மட்டும் 8 உயிர் வந்து போயிருக்கு இது வந்து விடியச்சாமம் ஒரு 3:30 மணியளவு நடந்திருக்கு ஐயா வாங்கய்யா அப்போ வாங்க ஓகே மகளே என்னன்னு சொன்னா நீங்க பார்த்துட்டுப்பீங்க இந்த வீடெல்லாம் பாருங்க பார்த்துருப்பீங்க அப்படி தரமட்டமாக போயிருக்கு மொத்தமாக 8 உயிர்கள் அந்த 8 உயிர்கள் போனதில்லை அந்த பேர குழந்தை என்ன அதாவது என்னன்னு பாருங்க இவங்களுடைய இந்த ஐயாவினுடைய பிள்ளை பேரப்பிள்ளை மருமகன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய அப்பா இருக்கிறாங்க இந்த டைம் வந்து அவருடைய மனநிலைமை வந்து துடிதுடிச்சு போயிருக்குமென்று யோசிச்சு பாருங்க இப்போ நாங்கள் அவரோட கதைக்க போகிறோம் நாங்கள் கதைச்சா தான் வந்து ஏதாவது அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் வந்து செய்யலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கங்க வணக்கம் என்ன பேர் ஐயா உங்களோட அவருடைய பேர் வந்து ஆர் தியாகராஜாங்க ராமன் தியாகராஜா ஓகே நடந்த விஷயத்த சொல்லுங்க விஷயங்க நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் ஆனால் அன்றைக்கி மழை பெஞ்சிங்க மழை பெஞ்ச பிள்ளைகளை 2 ஏ லெவல் படித்து அன்றைக்கி நைட்டு வீட்டில் தங்க இருந்துச்சு அப்போ நாங்கள் படித்த பிள்ளைகள் ஆமாம் எவ்வளோ ஏ லெவல் படிச்சு 2 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள் ஆமாம் அது 2 ரெட்டை பிள்ளைங்க ஐயோ ரெட்டை பிள்ளையில ஒரு பிள்ளை என்னோட நாங்கள் முன்னுக்கு விழா அந்த மாதிரி இருந்தோம் அதில் மொத்தம் வந்து இந்த வீட்டில் எத்தனை பேர் தங்குனீங்க இந்த வீட்டில் இருந்தாங்க சார் அண்ணன் இருந்தவங்க அன்னைக்கு 10 பேர் அன்றைக்கு 10 பேர் ஆமாங்க 10 பேர் இருந்தோம் 10 பேரில் இந்த பிள்ளைங்க இந்த படிக்கிற பிள்ளைங்க தாங்க இது நாங்கள் அந்த முன்னுக்கு படுத்துருந்தோம் இந்த மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் அந்த மழை கணக்கெடுக்கல பனியை பள்ளம் தண்ணி போனாலும் இந்த மாதிரி பாய்ச்சல நாங்கள் இங்கே வந்து 42 வருஷங்க 42 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு இது ஒன்றுங்க அப்போ நான் எதையும் பார்த்து பிற்பாடு பாபா படிச்சுட்டு இருந்தா அவள் வந்து போனை வச்சே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் யாருக்கிட்ட இந்த இன்னும் படிக்கிறதுக்கு இன்னொரு கிழமை இருக்குது அப்படின்ட்டு நைட்டுக்கு எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் ஒரு காமரால் தங்குவாங்க தங்கிட்டு தான் படிப்பாங்க அப்போ நாங்கள் என்ன சரி முன்னுக்கு அங்கே இருக்க இடத்துல நாங்கள் படுத்துக்குவோம்
அந்த படத்தை இவங்க எல்லாம் வந்து கல் வந்து விழுந்த கைக்கு ஒன்றும் மீட் அதாவது உங்களுக்கு பண்ண சத்தம் கேட்கலையா அதுக்கு முதல்ல? ஒரு சத்தமும் கேட்கலைங்க. சத்தம் கேட்டால் எல்லாம் ரூம் தண்ணி மகன் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஃபோனில் தாங்க அந்த ஃபோனில் கரண்ட் இல்லை தண்ணி அதை போட்டு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வந்து இந்த கூரைத்தான் விழுந்துருச்சு. நான் போயிட்டு மற்றவங்கள பாரு ஒன்றும் எனக்கு எடுத்துக்கல. திருப்பி பறந்து விறுவிறுன்னு கல் மண் இதெல்லாம் வந்தே தாங்க. இதுக்குள்ள இருந்தீங்களா? நாங்கள் இருந்தோங்க அந்த முன்னுக்கு அந்த உண்டில் அந்த முன்னுக்கு தாங்க இருந்தோம். ஏன்னா பாபா அவன் பாபா 2 குமரி திருப்பி அண்ணா விட்டு மகன் இருந்துச்சு. அந்த பிள்ளை டீச்சிங் வேலை செய்யல. அந்த பிள்ளை படிப்பிச்சு கொடுக்கு இந்த பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளை படிப்பிச்சு கொடுக்கு. மற்ற ஒரு மகன் இருந்தாங்க. அவங்களும் படித்த பிள்ளைங்க தான். இந்த 2 பிள்ளைகளை படிக்க வைக்கத்தான் இவங்களாம் வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்து அந்த மாத கணக்கில் நான் சாப்பாடு கொடுத்து இந்த பிள்ளைகளை படிச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ சேர் மாதிரி சொன்னாங்க, முடிஞ்ச அளவு உதவி செய்கிறோம், நீங்கள் படிச்சுக்கங்க அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் இருந்து இந்த பிள்ளைய படிப்பிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். எல்லாம் அது வந்து மகத்தான் அந்த பிள்ளையும் மகத்தான். அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை இருக்கு. மற்றது ஒரு கல்யாணம் முடிச்சு 5 மாதம் தாங்க. 5 மாதம் ஒரு கல்யாணம் முடிச்சு 5 மாதம் பாபா 5 மாதம் வயிற்றுல. அது 2 திவில் தாங்க வயிற்றுல. 8 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை. அப்போ எல்லாம் சேர்த்து 8 பேர் செத்துருக்காங்க. 8 பேரை வந்து சம்சாரத்துக்கு வந்து காலில் கல் விழுந்து ஒன்றாவது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காது இன்னமும். இன்னைக்கு காலில் கூட அங்கேருந்து வந்தேன் நானும் ஒன்றாவது இருந்து. இப்போ வந்து இத்தாங்க பிரச்சனை ஆனிச்சு. எனக்கும் கல் விழுந்து நானும் முடிஞ்சளவு சம்சாரத்தையும் 2 பேரும் காவந்து பண்ணேன். அப்போ திரும்பி பிட்டையில் உள்ள ஆளுங்க வந்து தான் மகனை காவந்து பண்ணி எடுத்தாங்க அந்த ரூமில். மற்றவங்களும் எடுத்தாங்க. உயிர் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் உயிர் இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த பிள்ளையில கொண்டு போய் இந்த ஒசஞ்சாத்தி காவந்து பண்ணக்கூடிய தகுதி ஒன்று இல்லாமல் போயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் படி ஏறாமல் போயிடுச்சுங்க. சம்சாரத்தை கூட 3 நாள் வச்சுருந்து அமுதாவையில் வந்தாங்க. அவங்க டோட்டலாக எங்களுக்கு இதை போட்டு செஞ்சு இவங்களை கொண்டு போய் அவங்க மூலியமாக தான் மொன்றாவளை ஹாஸ்பிட்டல்லே பாரம் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது அப்படின்னு. அப்போ அவங்கள கொண்டு போய் மெட்டிக்காத்துலேருந்து 2-3 பேர் கொண்டு போனாங்க. அவங்களும் வந்து பெரிய கவலைப்பட்டாங்க. வந்து என்கிட்ட இந்த உயிர்களை காவந்து பண்ணியிருக்காங்க. தூரம் மாதிரிலாம் வந்து பெரிய கவலைப்பட்டாங்க. இந்த உயிரை காவந்து பண்ணியிருக்கலாம். மெட்டிக்காத்துல ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லை என்னால். ஆனால் பதிலூர் ரோட்டில் போயிருந்தால் எப்படி சரி பசறை கொண்டு போய் சரி நாங்கள் என்ன சரி செஞ்சுருக்காங்க. ஒரு 2 பேரை சரி மீட் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைகள்லாம் இதனால தான் அந்த 6 பிள்ளைங்க செத்தது காரணமே. இதில் 6 உங்களோட மகன் அது எல்லாமே வந்து யாரோட மகன் தாங்க. மகன் ஒன்று தாங்க மருமக. அது வந்து ஒன்று மருமக கல்யாணம் முடிச்சு 5 மாதம் தாங்க அந்த பிள்ளையும். 5 மாதம் தாங்க. 5 மாதம் கேப்பரியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு பார்க்கையில தாங்க சொன்ன சார் இது ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அதோட 2 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளைன்னு. இப்போ அதை சரி அவங்க மீட் பண்ணியிருப்பாங்களா மெட்டிக்காத்தில் கொண்டு வந்து அந்த பிள்ளைய 2 சரி மீட் பண்ணியிருக்கலாமா. ஆனால் போகிற வர வசதி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. அன்றைக்கி எல்லா ரோட்டு மூடித்தானுங்களே. ரோட்டுக்கிட்ட எல்லாம் அதாவது அன்றைக்கு தானே நீங்கள் ஸ்கேன் பண்ணி தந்துவாங்க? ஸ்கேன் பண்ணிட்டு வந்து அன்றைக்கி தான் ஸ்கேன் பண்ணிட்டு வந்து தான் அன்றைக்கி சொன்னாங்க 2 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளைன்ட்டு. அதான் நீங்கள் காலைல 9 மணிக்கு போயிட்டுங்க. அந்த பிள்ளை வந்துச்சு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துச்சு. 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து சொன்னிச்சு அப்பான்னு தான் கூப்பிடும் மாமான்னு சொல்ல. அப்பா 2 ஆம்பளை பிள்ளையா அப்படின்னா சந்தோஷமாக இருந்தோம். இந்த பிள்ளைகள் படித்து வேலைக்கு வேலைக்கு வந்துச்சுட்டாங்க. அதுக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்தோம். இந்த பிள்ளையெல்லாம் படிச்சுட்டு நான் இந்த பிள்ளை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு தாங்க சொன்னிச்சு என்கிட்ட. நாங்கள் வின் பண்ணிட்டோம், படித்து வின் பண்ணிட்டோம். ஒரு பிள்ளை மட்டும் படிக்கணும் அப்படின்னு கொண்டா ரிசல்ட்டை காட்டி நானும் ஒரு அளவு படித்தது அன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் பாட்டு நான் சரியான சந்தோஷப்பட்டுங்க. அன்றைக்கி நான் தூங்கவே இல்லைங்க. நம்ம ஒரு பிள்ளைய நம்மளுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னு. கடைசியில் காலையில் எழும்பி பிள்ளைய பார்க்குறதுக்கு எல்லாம் பார்த்துங்க. காலையில் ஆமாம் காலையில் எழும்புறதுக்கே இல்லைங்க. பிள்ளைகளை பார்க்கலாம் போயிருக்குங்க. அப்போ நீங்கள் அன்றைக்கு இன்றையில் வந்து 4 பேர் தான் தப்பிருக்கீங்க? இந்த தப்புனே 4 பேர் தாங்க தப்பியிருக்கோம். அதான் அந்த பொடியன் அவருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று எடுக்கணும். அவர் அம்மா நல்லா பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே இருக்கார். அவர் அங்கே முன்றாவில் அவரை போய்ட்டு செக் பண்ணுங்க. நாளைக்கு தான் போகணும் அவரையும் செக் பண்ணுறதுக்கு. அடிபட்டு அவருக்கு அடிபட்டுங்க. இந்த துண்டெல்லாம் ஃபுல்லாக அடிபட்டு அந்த பீரோ வந்து அவர் மேலே விழுந்துருச்சு தாங்களே. அந்த பீரோ விழுந்தனால தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி இருந்தனால தான் அவரையும் கொஞ்சம் காவந்து பண்ண ஏண்டிச்சு. இல்லாட்டி அவரும் காப்பாற்றி எடுத்தாச்சு. அவனுக்கு அப்போ இந்த ஆளு தாங்க இருந்தார். நீங்கள் மட்டும் வெளியாகிட்டீங்க? நாங்கள் வெளியான இதில் போகலாங்க. அந்த போகிற நேரம் இந்த இதெல்லாம் போயிட்டு முன்னுக்கு அந்த செட்டு இந்த தமுரை செட்டு அதை நிறுத்தி தானுங்களே. இதெல்லாம் புதுசன் செட்டில் போயிட்டு எல்லாம் இறுக்கிடுச்சு. அந்த கல் வந்த கைக்கு எல்லாம் போயிட்டு அந்த ரூமில் உள்ள சாமியில் இறுக்கிடுச்சு. திருப்பி தான் நான் எலும்பி தாங்க அந்த மனைவியும் தூக்கி பார்த்தா ஒரு துண்டு காலில் சதல்ல. அப்புறம் திருப்பி தான் அந்த ஜன்னலை உடச்சி தாங்க நான் இவங்க 2 பேர்த்தையும் வெளியே எடுத்தேன். வெளியே எடுத்துக்கு பிற்பாடு இங்கிட்டு வந்து பார்க்குறேன் இந்த பிள்ளை என்ன செய்யணும்னு. அதுக்கு பிறகு விறுவிறுன்னு வருதுங்க. அந்த கல்லெல்லாம் கல்லு மண்ணு வருது. சத்தமாக பயங்கரமாக கேட்டதான். விழுந்தே கல்லு மட்டும் தாங்க, வேற ஒன்றும் உள்ளவலைங்க.
இந்த கல். ஆமாம், இந்த கல் தாங்க மொதல் வந்து விழுந்துச்சு. அது பிற்பாடு தான் அந்த கல்லை ஓரத்துக்கு தான் வந்துட்டு திருப்பி இங்கிட்டு வந்து பார்க்குற இந்த பிள்ளைகள் எழுப்பவும் நீ ஏறல. அது பிறகு சத்தம் போட்டு வந்து காவந்து இந்தியாவில் ஓரத்தில் வந்த தொங்கல் இதுதான். இதுதான் தொங்கல். அதுதான் தொங்கல். இதுதான் தொங்கல் வந்திருக்கு இந்தியாவில் ஓரத்துக்கு. இந்த சைட்டுக்கு இந்த சைடு தான் உங்களோட வீடு தான் தொங்கலுக்கு வந்துரு. யோசிச்சுப்பா, மற்ற அங்கே சைட்டால் போயிருக்கு அப்படின்னு. அதாவது யோசிச்சு பாருங்க மக்களே, அன்றைக்கு வந்து அந்த குழந்தைய வந்து ஸ்கேன் பண்ணி வந்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வந்து ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் பிள்ளை கல்யாணம் பிடிச்சி சந்தோஷத்துல எல்லாம் இருந்தோம். அப்புறம் குடிக்க மாட்டாருன்னு நாங்களும் குடிக்க மாட்டோம். கேக் கொண்டு அந்த கோழி கொண்டு இந்த பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்து அன்னைக்கு இரவுங்க அன்னைக்கு 2 பாபா தானே அப்படின்னு அதுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் காய்ச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு படுக்கையிலும் 11 மணி 12 மணியாக போயிடுச்சுங்க. இந்த பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் நல்லா படிச்சுருக்குங்க. அந்த பிள்ளைய டீச்சிங் வேலைக்கு தான் அந்த பிள்ளைய எழுதி போட்டு நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு டக்குன்னு நாங்கள் போய் டீச்சிங் வேலை தேவை நித்திர கண்ணு எல்லாம் தூக்கம் தானே. 4 மணிக்கு தூக்க டைம் தானுங்களா அது. அந்த நேரம் தாங்க அது அந்த திடீர்னு சத்தங்கிறது கூரை வந்து விழுந்தது. நாங்கள் நினச்சிக்க இந்த பிள்ளைய பாதிச்சிருக்கான்ட்டு திருப்பி வரதுங்க. அந்த தண்ணியும் மண்ணும் அப்படி வந்து தாங்க அந்த பிள்ளைகளை முடிஞ்சு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஊரில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டால் எப்படியும் பிள்ளைகள் எடுக்கையில் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு உயிர் இருந்துச்சுங்க. உயிர் இருந்தால் காவந்து பண்ணாத கொண்டு போயிட்டு எங்களுக்கு இப்படி ஒருத்தரையும் காவந்து பண்ணலாம். அப்படி மகனை மட்டும் தான் காவந்து பண்ண. உங்களை யாரும் சொல்லலையே அப்படி நடக்கும் மண்சரி வேலை? யாருமே மண்சரி அல்லாட்டி இந்த துண்டு ஏரியாவுக்கு வராதுங்க. இதில் மண்சரி ஒட்டி பாய்ச்சி அந்த அங்கே ஒரு சின்ன துண்டுங்க. அது அந்த கான்லேருந்து வந்து முதல்ல வந்துச்சு. அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கும். 20 வருஷம் முந்தி. அது வந்து இந்த மாதிரி அனந்த மழை சும்மா தான் போனுச்சு பகல். ஆனால் மண்சரி அலர்ட் தரலையா அவங்களுக்கு? வந்ததே தெரியாது இல்லைண்ணா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தந்துட்டு தானே மடுவில் சும்மா அந்த ஃபுல்லாகவே மண்சரி ஞாபகம் இருக்கு. ஆனால் தந்து தான் இருக்கணும். அப்படிலாம் முதல் தரம்ண்ணே 6 உயிர் போயிருக்குன்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். நீங்க நியூஸ்ல பாத்துருப்பீங்க, மழை பெய்யுது எல்லா இடத்துலயும் வெள்ளம் மட்டும் பாத்துருப்பீங்கண்ணே. நம்ம ஊர்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தண்ணியே இல்லை. தண்ணியே இல்லை. மழை வர்றதுக்கு தண்ணியே இல்லை. தண்ணியே இல்லை. 2 நாள் மழைனா இவர் கீ வீட்டில் இருக்காருங்க. நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்களும் அங்கே இருந்தா தண்ணி வச்சுருக்கோம். அந்த ஊற்று அங்கே தாங்க. அதுல இருந்து தான் தண்ணி எடுத்துருக்கோம். காரணமா 3-4 நாள் இந்த ரோட்டெல்லாம் எப்போ கிளியர் பண்ணுவாங்க? இல்லை இல்லை, அந்த ரோட்டில் சரிஞ்சு இடத்துல அம்மன் அதெல்லாம் உடனே கிளியர் பண்ணிட்டாங்களா? இல்லை நாங்கள் இப்போ வந்தது எது நாங்கள் வந்த ரோட்டு எது நீங்கள் வந்திருப்பீங்க. அதுதான் மெயின் ரோட்டு. இது கன்சபாரம் எங்க அந்த மேலால வந்துனாங்கண்ணே, மலைக்கு மேலால. ஓடா டேய், நம்ம அந்த மலை உச்சால வந்து உயரத்தால வந்துருக்கோம். அந்த வெள்ளி கல்ல உள்ள தான் அதுதான் அந்த போது ஆட்டோன்னு அந்த ரோட்டு பாருங்க மக்களே, அந்த உயரத்தால வந்துருக்காங்க. எங்களுக்கே நடுக்குறா வாக்கு. இப்ப இங்க இருந்து பார்க்க நடுக்கு. இந்த அந்த உயரத்தால வந்த வேண்டியது. இப்போ உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைச்சி தானே இருக்குண்ணே? உதவி நிறைய சாமான்லாம் கொடுத்துருக்காங்கண்ணே. சாமான்லாம் கொடுத்தாங்க. சாமான்லாம் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் இல்லைங்க. மருமூணு மகள் தான் சாமான் கொடுத்து என்ன செய்யற? சாப்பிட்றது உத்தரவு ஏழுங்களே, சாப்பிட்றதுக்கு பிள்ளைகள் சாப்பிடலாம். என்னையா செய்யற நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. என்ன யோசனை பண்ண நம்ம இருக்கலாம். எனக்கு தான் பொம்பளை பிள்ளை அப்படி தானே வாழ்க்கை. பொடிங்க சரி, கொழும்புல இருந்தாங்க 2 பொடிங்க. அப்படிங்களும் இந்த பிள்ளைகளுக்கு அவத்தான் கஷ்டப்பட்டாங்க. இந்த ஊருக்கெல்லாம் தெரியும் இந்த தருக்கவங்கெல்லாம். அவங்க சம்பவம் கேள்விப்பட்ட வந்தவங்களா? அவங்க கோல் பண்ணி தாங்க வந்தாங்க. அவங்களும் பெரிய கஷ்டப்படுத்தாங்க. பக்கத்துல இருந்து நடந்து தான் வந்தாங்க. அவங்க கத்திகத்தி வந்திருப்பாங்க அந்த ரோக்குல. அழுதல் முண்டா தான் வந்தோம். எல்லாம் மலையில எல்லாமே அழுதல் தான் வந்திருப்பாங்க அந்த ரோக்குல. அப்படியே ஒரு 15-20 பேர் உண்டா தான் செட் ஆகி வந்து ஒரு புள்ளோட போன் மட்டும் தான் கிடைச்சி. அந்த முன்னுக்கு எங்களோட இருந்த புள்ளோட போன் மட்டும் தான் இருந்துச்சு. உங்களோட நம்பர் புள்ளா இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட படிக்கிற புள்ளத்தை சேர் மாதிரி ஊற்றி அந்த பிள்ளை டக்குன்னு அந்த டைம்ல கால் பண்ணி சொன்னால்தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் கேள்விப்பட்டு ஓடியாங்க. தெரியாது நடந்துட்டு எப்படி நடந்து யாருக்கும் தெரியாது. இருட்டு தானுங்களா அந்த நேரம் 4 மணி காலையில அப்படி தரமாட்டமாங்க இருந்துச்சு.
கஷ்டப்பட்டு வந்தவங்க அந்த லைஃப்ல 2 பேர் அந்த பொடியே குடி வந்தாங்க. ம். மற்றவங்களுக்கு கால் பண்ணாக்கிட்ட மூணுலாம் பொடிங்களாம் ஏற்றிக்கிட்டு எல்லாம் வந்தாங்க. இங்க வந்து பார்த்துட்டு போன ஒருத்தர் தான் ஒவ்வொரு ஊரா போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆ போயிட்டு கதவை தட்டி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. ஆ ஆ ஆ ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்கன்னா அண்ணாட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போகிறோம். சரி. எங்களோட நிறுவன தலைங்கால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு செய்கிறோம் நாங்கள். எடுக்கிறோமா, டீட்டெயில் எடுக்கிறோம் நம்ம. வாங்கல இப்போ.